26ஆம் தேதி நான் போட்ட அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து என் வீடியோ டவுன் ஆயிடுச்சு. ஸோ இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ட்விட்டரில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும்னா ரீட்வீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ட்விட்டரில் நான் அந்த ட்வீட்டுமே கிளியராகவே எல்லாத்தையும் போட்டிருந்தேன் என்ன நடந்துச்சோ ஸ்க்ரீன்ஷாட்ஸோட. ஸோ இப்போ அந்த ட்வீட் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ரீட்வீட் போச்சு. நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து உள்ளே வந்தாங்க இந்தியா லெவலில். ஸோ வந்து கீக்கி ரஞ்சித் வந்திருந்தாரு, C4 டெக்லேருந்து ஆஷ் அவர் வந்திருந்தாரு, தமிழ் செல்வன் வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான கிரியேட்டர்ஸ் வந்து அதுக்குள்ளே வந்து அந்த இஷ்யூ பற்றி பேசினாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருக்கவங்க சப்போர்ட் பண்ணணும்னா அதை ரீட்வீட்டும் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த ட்வீட் வந்து பிராண்டோட கண் பார்வைக்கு போயிடுச்சு. அவங்க அதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே அன்னைக்கு நைட்டு 26ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டோட CEO வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மெயிலை நாங்கள் பண்ணல, காப்பிரைட்ஸ் நாங்கள் கொடுக்கல, ஸோ வேற யாரோ வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. ஸோ இதுதான் வந்து ப்ராப்ளம். இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறுது. ஏன்னா என் பிராண்டு தான் வந்து என்னை ஸ்ட்ரைக் கொடுத்து நான் வீடியோ வந்து டவுன் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைக் இருக்குது அப்படிங்கிறத நான் எல்லாமே போட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ அந்த இமேஜ் எல்லாமே பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நான் அந்த மெயில் ஐடியை வந்து பிளர் பண்ணியிருந்தேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது வீடியோலையோ இல்லை எங்கேயோ சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்த மெயில் இது மாதிரி காட்டக்குள்ள அந்த மெயில் ஐடியை வந்து பிளர் பண்ணி காட்டுறது தான் நாகரிகம். ஸோ அப்படி தான் பண்ணணும். ஸோ அதனால நான் அதை பிளர் பண்ணியிருந்தேன். வேறு எந்த இன்டென்ஷனும் எனக்கு இல்லை. ஸோ உடனே எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து மெயில் ஐடியை வந்து ரிவீல் பண்ணுங்கள், ஸோ அப்போ தான் வந்து ட்ரூத் தெரியும், நீங்கள் மெயில் ஐடியை ரிவீல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, எக்கச்சக்கமான பேர் அந்த வீடியோ வந்து நைட்டுக்குள்ளேயே வந்து 1.5 லட்சம் வியூ போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க யார் யார் இப்போ எப்படியோ வந்து கால்லாம் பண்ணுறாங்க, DM அது ரீட்வீட் போகுது, நோட்டிஃபிகேஷன் வருது, எக்கச்சக்கமான விஷயம் நடக்குது. நான் பிசியில் முன்னாடி உட்காந்துருக்கேன், கம்ப்யூட்டர்லேயே நோட்டிஃபிகேஷன் வருது, கால் வருது, என்ன பண்ணுறதுனே தெரில ஒரு ஆளாக. ஸோ நான் எல்லாத்தையும் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இவங்க எல்லாரும் அந்த பிளர் இமேஜை கொடுங்க அப்படின்னு கேட்குற அந்த ட்வீட்டை பார்க்குறேன். ஸோ அது இல்லாமல் டிஎம்லேயும் நிறைய பேர் அந்த இமேஜை கொடுங்க, அதாவது நீங்கள் வச்சிருக்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் அந்த இமெயில் ஐடியை பிளர் பண்ணாமல் இருக்கிற இமேஜை கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதை தேடி கொடுக்கலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆகுது. எதுக்காகனா, நான் வந்து ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அதை ஃபோட்டோஷாப்பில் பிளர் பண்ணி தான் அப்லோட் பண்ணி தான் வீடியோவுக்கு போட்டிருந்தேன். அதை தான் வந்து ட்விட்டர்லையும் போட்டிருந்தேன். ஸோ அந்த JPEG இமேஜை திருப்பி வந்து பிளரை ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் ஃபோட்டோஷாப்பில் போட்டு கிராப் பண்ணி தான் அப்லோட் பண்ணோம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து இவன் வந்து பொய் சொல்கிறான், இவன் வந்து ஸ்டோரி மேக் பண்ணுறான், இருந்திருந்தா என்னோட இமெயில் ஐடியை ஷேர் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் அது தனியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னங்க அதுக்குள்ளே இப்படி பேசுகிறீங்களான்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம டிஎம்மில் அதாவது டைரக்ட் மெசேஜில் எல்லாருக்கும் அனுப்புனா கரெக்டாக இருக்காது, இப்போ நம்ம பப்ளிக்காகவே ட்விட்டே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போட்டேன். அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இதுதான் அந்த இமெயில் ஐடி. ஸோ அந்த ட்வீட்டில் நான் கிளியராக காமிச்சிருந்தேன், எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்த இமெயில் ஐடியும் என்ன அந்த த்ரெட்டன் பண்ணி ஒரு மெயில் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 2 இமெயில் ஐடியும் சேம் தான் அப்படிங்கிறத ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சிருந்தேன். இந்த இமெயில் ஐடியை வந்து நான் பப்ளிக்காக ரிலீஸ் பண்ண வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி காம்ப்ளிகேட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 26ஆம் தேதி நைட்டே எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஜிமெயிலில் இருக்குது, கடைசியாக முடிவுக்குள்ளே gmail.comனு வருது, ஸோ இது அஃபிஷியல் மெயில் கிடையாது, அப்போ இது வந்து பொய்யான ஒரு இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு புரியல, ஏன்னா எனக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு பிராண்டு ஒரு காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ஐடி, அதாவது வந்து ஜிமெயில் மாதிரி அந்த பிராண்ட் என்னவோ அந்த பிராண்டோட .com, இப்போ ரியல்மினா realme.comல இருந்தால் வந்து அதை கிளைம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் எந்த பிராண்டுகிட்டையும் பேசினதில்லை, ஸோ ரிவ்யூ யூனிட்டோ எதுவும் வாங்கினதில்லை. ஸோ எனக்கு தெரியாது அப்படி தான் மெயில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எதை வச்சு நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன் அப்படின்னா, நான் சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சம்டைம் பிராண்ட் வந்து இந்த தேர்ட் பார்ட்டிகிட்ட கொடுப்பாங்க, அதாவது வந்து இந்த PR ஏஜென்சி இதெல்லாம் தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்குள்ள இந்த மாதிரி ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோ கிளிக் பண்ணக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, திஸ் வீடியோ காப்பிரைட்டட் கிளைம்டு பை ஓப்போ ரியல்மி மொபைல்ஸ்னு வரும். ஓகேவா? ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாக எனக்கு ஏதாவது யாரோ ஒருத்தங்க ஜிமெயிலில் மெயில் பண்ணி வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் நான் அவனை இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன்னு சொன்னால் ஏதோ மிரட்டுறாங்க ஏதோ விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மெயில் ஐடியை ஒமிட் பண்ணிடுவேன். பட் இங்கே கதை வேற. அவங்க என்கிட்ட எதுவுமே பேசாமல் வார்னிங்கே கொடுக்காம நீட்டாக என் வீடியோவையே வந்து அவங்க பவர் யூஸ் பண்ணி யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து. அப்புறமேட்டு ஏன் பண்ணீங்கன்னு கேட்கக்குள்ள தான் என்ன பேசினாங்க. ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன், அப்போ பிராண்டு தான் இதை பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு ஸோ பயந்துட்டு தான் நான் சொன்னேன். ஏன்னா காப்பிரைட்டுங்கிறது சும்மா இல்லை, ஒரு காப்பிரைட் கொடுத்தா சேனலில் வந்து ஒன்றும் இல்லை, 2வது காப்பிரைட் கொடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 15 நாள் வீடியோ போட முடியாது. 3வது காப்பிரைட் வந்துச்சு அப்படின்னா உங்கள் சேனல் யூடியூப்லேருந்தே டெலீட் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் நான் பயந்துக்கிட்டு, நான் என் வேலையை செய்ய முடியலையே அப்படிங்கிறனால தான் நான் பயந்துட்டு அந்த வீடியோ பண்ணேன். ஓகேவா? 6ஆம் தேதி நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது 1500 ட்வீட்டுக்கு மேலே போகுது, எக்கச்சக்கமாக எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இங்கே எல்லாருக்குமே குழப்பமாக இருக்குது. ஏன்னா இது யார் பண்ணுறா, பிராண்டு பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா இது யார் பண்ணாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல குழப்பம். எப்படி அவ்வளோ ஈஸியாக ஒரு ஸ்ட்ரைக்கை கொடுத்து ஒருத்தவங்களோட வீடியோ வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யார் வேணால் இதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இதை எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, பரத்வாஜ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் அரினா அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வேலை செய்கிறாரு, தமிழ் பையன் தான். ஸோ அவர் வந்து டிஎம் பண்ணக்குள்ள என்ன சொன்னார்னா,
யூடியூபோட காப்பிரைட் பாலிசி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பாலிசியை யூஸ் பண்ணி யார் வேணால் யார் வீடியோ வேணால் டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு சின்ன லூப்பை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் இருக்கிற ஒரு ஃப்ளா என் ப்ராப்ளம் மூலியமா வெளியே வந்திருக்குது. இது வந்து எல்லா கிரியேட்டருக்குமே ஒரு த்ரெட்டன். இப்போ என்ன தெரியுதுன்னா, யார் பேரை வச்சு வேணா காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியுது. எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒருத்தரோட வீடியோ பிடிக்கல, ஓகேவா, அவர் எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு பிராண்டோட பேரை வச்சு அந்த சேனலை அடித்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணுறேன். அவங்க என்கிட்ட கேட்கக்குள்ள நான் என்ன சொல்கிறேன்னா, நான் சொல்கிற மாதிரி வீடியோ பண்ணேன், அப்போ தான் அந்த வீடியோவில் இருக்க காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுவேன்னு சொல்கிறேன். இந்த பிராண்ட் எதுவுமே பண்ணல, ஆனால் அந்த பிராண்டோட பேரை வச்சு நான் பண்ணுறேன், ஓகேவா. இப்படி பண்ண முடியும் யூடியூப்ல அப்படிங்கிறது அப்போதான் தெரிய வருது. இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்படி பார்த்தா யார் வேணா அடிக்கலாம். அப்படி வந்து வீடியோவே போட முடியாது அப்போ யாராலையுமே. ஸோ அப்போ அங்கே தான் வந்து இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, எல்லாருக்குமே த்ரெட்டனாக இருந்தது. அந்த நைட்டு ஃபுல்லாக வந்து ரியல்மி டீமும் அந்த பக்கம் யார் பண்ணால் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் கிரியேட்டரும் ஒவ்வொருத்தங்க வந்து எப்படி இது பாசிபிள், எப்படி யூடியூப்பால் பண்ண முடியுது, எப்படி ஒரு ஸ்ட்ரைக்கை வந்து மேட்ச் பண்ணாமல் எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எல்லாமே தேடிட்டு இருக்காங்க. 26ஆம் தேதி நைட்டு, ஓகேவா. ஸோ மறுநாள் காலையில் வரைக்கும் என் ஸ்ட்ரைக் அப்படியே தான் இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு எல்லாம் கால் அடிக்கிறாங்க, நானும் குழம்பிட்டு இருக்கேன், என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ ரியல்மி பண்ணலங்கிறாங்க, இப்போ யார் பண்ணுறா, இன்டைரக்டாக யாராவது பண்ணுறாங்களா, ஸோ எப்படி இது வந்து யாரால் இப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறது வந்து தெரியலங்க. ஸோ இப்போ 27ஆம் தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 மணி அளவில் எனக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் யார் பண்ணுறா அப்படின்னா ரியல்மியோட அஃபிஷியல், அதாவது ரியல்மியோட பிஆர் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரியல்மி பிஆர் ஏஜென்சிலேருந்து கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. நான் உடனே என்ன சொன்னேன், நீங்கள் ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஸோ வந்து எப்படி எனக்கு தெரியும் நீங்கள் வந்து ஒரு ரியல்மியோட அஃபிஷியல் தான் இல்லை ரியல்மியோட பிஆர் தான் அப்படிங்கிறத எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். உடனே ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு மெயில் பண்ணுறேன் அஃபிஷியலானு மெயில் பண்ணாங்க. அந்த மெயில் ஐடி செக் பண்ண வாட்டி உண்மையாலுமே அவங்க ரியல்மியில் இருந்தால் கூப்பிட்டுருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைக்கை கொடுக்கல, எங்கள் பேரை வச்சு வேறு யாரோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. பட் எப்படி ஓப்போ ரியல்மின்னு பேர் வருதுன்னா, ஸோ அதை தான் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் சில இமெயில் ஐடிலாம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கொடுத்தோம். இது நடந்தது 27ஆம் தேதி காலையில் நடக்குதுங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இவன் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கோசரம் இந்த மாதிரி ஃபேக்காக பண்ணிட்டு இருக்கான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நான் ஏன் வேலையை பண்ண போகிறேன், நான் எதுக்கு இது இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ சப்போர்ட்டுங்கிறது வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே போயிட்டு இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 28ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில், ஓகேவா, இன்னைக்கு காலையில் வந்து நான் அவங்ககிட்ட கேட்குறேன், அந்த பிராண்டோட பிஆரோட இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுறேன். என்னன்னா, என்னாச்சு, என் ஸ்ட்ரைக் ஏதாவது ரிமூவ் ஆச்சா, இல்லை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா. ஏன்னா நான் வந்து யூடியூபோட லைவ் சாட்கிட்ட கேட்ட வரைக்கும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காப்பிரைட் கண்டென்ட் கிளைம் பண்ணவங்ககிட்ட நீங்கள் வந்து கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இல்லை நீங்கள் அவங்ககிட்ட தான் பேசணும், இனிமேட்டு யூடியூபால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ரியல்மி வந்து யூடியூப் கிட்ட கேட்டு பண்ணாதான் ஆச்சு, ஓகேவா. ஏன்னா யூடியூப் வந்து நம்ம ட்விட்டரில் எவ்வளவோ ரீட்வீட் பண்ணதுக்கு எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் இவங்ககிட்ட 28ஆம் தேதி காலையில் கேட்கக்குள்ள அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் எனக்கு டிஎம் பண்ணுறாங்க, எனக்கு மெயிலாம் வருது. ஸோ அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ வந்து திரும்பி வந்துருச்சு ப்ரோ, பார்க்கலையா நீங்கள் இன்னும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. நான் சேனலில் போய் பார்க்குறேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆயிடுச்சு, ஓகேவா. இது என்ன ரிமூவ் ஆனது என்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 மே காலையில். நான் இதை பார்க்குறது வந்து எப்போனா ஒரு 11 மணிக்கிட்ட பார்க்குறேன். அப்போ தான் வந்து ரிமூவ் ஆனது தெரியும். பட் எக்ஸாக்டாக எப்போ ரிமூவ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்க. வீடியோ வந்து அலைவில் இருக்குது இப்போ சேனலில். ஸோ இப்போ இந்த 28ஆம் தேதி நைட்டுக்கு நான் வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் ரியல்மிட்ட பேசுகிறேன். ஸோ இந்த மாதிரி ஆயிருக்குல்ல, இது என்ன, யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அந்த மூன் சொல்யூஷன் சாஃப்ட்வேருங்கிற ஒருத்தங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ரியல்மிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது, நாங்கள் அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ எப்படின்னா, பிராண்ட் எதுவும் பண்ணல, பட் பிராண்டு பேரை வச்சு வேற ஒருத்தங்க அடிச்சு என் வீடியோ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம யூடியூப் கிட்ட பேசி அந்த வீடியோவோட ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ண வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நடந்திருக்குதுங்க, ஓகேங்களா. இப்போ வரைக்கும் நடந்தது இது. இதில் கேள்விகளுக்கு வந்து ஆன்சரே தெரியாத கேள்விகளும் இந்த ப்ராப்ளத்தில் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார் வந்து அதை அடிச்சா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இது யூடியூபா உள்ள வந்து கண்டுபிடிச்சி சொன்னாதான் ஆச்சு. அந்த இமெயில் ஐடி ஓனர் யாரு, ஸோ அவங்க எப்படி பண்ணாங்க, டைரக்டா பண்ணாங்களா இன்டைரக்டா எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ ரெண்டாவது கேள்வி என்னன்னா, அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு கிரியேட்டரோட வந்து உண்மையான கண்டென்ட்டை எப்படி வந்து காப்பிரைட்டுன்னு சொல்லி அடிக்கிற அளவுக்கு வந்து யூடியூபோட ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறதுமே இங்கே வந்து ஆன்சர் தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ மூணாவது வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது தெரில.
ஏன்னா வந்து யூடியூப் வந்து இனிமேட்டு இப்படி ஆகாத மாதிரி பார்க்கணும்னா ஒவ்வொரு காப்பிரைட் கண்டென்ட்னு யாராவது ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அது உண்மையாக காப்பிரைட்னு பார்த்துட்டு தான் அவங்க வீடியோ டவுன் பண்ணணும். இப்போ ஈஸியாக இப்படி டவுன் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சுன்னா இன்னைக்கு எனக்கு நடந்தது யாருக்கு வேணால் நடக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனைன்னு நான் சொன்ன உடனே எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தாங்க. ஸோ அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீடியோலாம் போட்டிருந்தாங்க. C4E டெக்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் அவர் வீடியோ போட்டிருந்தாரு. தமிழ் டெக் சேனல்ல இருந்து தமிழ் செல்வன், ஸோ பார்த்தீங்கன்னா இவர் டெக் பாஸ் சேனல்ல இருந்து வந்து சுதர்ஷன் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் தமிழ் அண்ணன் இருக்காருல்ல, ஸோ அதாவது வந்து ஆன்லைன் சேனல்ல இருந்து ஆனந்தண்ணன், ஸோ அவரு வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தாரு. இந்த மாதிரி கிரியேட்டருக்கு வந்து பிரச்சனை நீங்கள் இது பண்ணுங்கன்னா, நான் இப்போ வந்து சில பேர் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஹிந்தியில் வீடியோ போட்டிருக்காங்க. எக்கச்சக்கமான லாங்குவேஜஸில் சின்ன சின்ன பேர் எக்கச்சக்கமான பேர் வீடியோவும் போஸ்ட்டும் ஷேரும் பண்ணி இந்த மாதிரி ஒன்று நடக்குது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு இப்படி தான் பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இப்போ சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா என் வீடியோ ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் வந்து இந்த மாதிரி யாருக்கு வேணால் ஃபியூச்சரில் நடக்கலாம் அப்படிங்கக்குள்ள யூடியூப் தான் உள்ளே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை சொல்லணும். அதே தான் வந்து C4E டெக்கும் அவரோட ட்விட்டில் சொல்லியிருந்தாரு. யூடியூப் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி இருக்கிறத வந்து ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து உங்களை இது பண்ணுறது. ஏன்னா 3 ஸ்ட்ரைக் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ஒன்றுமே பண்ணிட முடியாது. ஸோ அதான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு வந்து நன்றி சொல்லணும், நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோஸ் எல்லாம் போட்ட கிரியேட்டர்ஸாக இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் எக்கச்சக்கமான இடத்துல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஷேரு ரீட்வீட்டு எதோ பண்ணியிருக்காங்க. அதனால மட்டும்தான் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 1.5 லட்சம் கிட்ட வியூ போயிடுச்சு. நிறைய பேர் எனக்குலாம் யாருன்னே தெரியாது. பட் அதாவது நான் இன்னும் நேரில் அவங்களை பார்த்ததில்ல. பட் அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, ப்ரோ என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியும், எங்கள் அண்ணன் அட்வொகேட் தான், சொல்லுங்கள் உங்களுக்கு வேணா ஏதாவது ஒன்று நான் பண்ணலாம், ஒன்று நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த 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 மாதிரி ஒரு ஹார்டான சுச்சுவேஷனில் லைஃப்பில் இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுமே வந்து அன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரிஞ்சது. ஸோ லைக் இதை எப்படி நான் சொல்கிறது, அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு மெயிலு டிஎம் எல்லா இடத்துல இருந்தும் மெசேஜ் வருது, ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்குது, சிஸ்டமும் ஒரு பக்கம் லோட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஸோ உண்மையாக இந்த இடத்துல என்னால் சொல்ல முடிஞ்ச ஒரே விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா உண்மையாக ஒரு விஷயம் பண்ணக்குள்ள அதை சுற்றி இருக்க சில பேரே வந்து இவன் ட்ராமா பண்ணுறான் அப்படின்னு சொல்லக்குள்ள, ஏன் நான் எதுவுமே பண்ணலங்க, இங்கே பாருங்கள் இதெல்லாம் தாங்க எனக்கு பிரச்சனை, பண்ணனால தான் பிரச்சனை ஆனதுனால தாங்க நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சில பேர் பேசக்குள்ள, பட் இவன் ஏதோ உண்மையை தான் சொல்கிறான், இவன் நமக்காக தான் ஏதோ பண்ணுறான்ட்டு இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணது எனக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிலங்க. நான் யார் பேரையாவது விட்டுருக்கலாம். இன்னுமே பதட்டமாக தான் இருக்கேன். 2 நாளாக கரெக்டாக தூங்க முடியல. என்ன பிரச்சனை என்னன்னு ஒன்றும் புரியல. இது எப்படி பண்ணுறது ஒன்றுமே தெரியலங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு இது வந்ததே இல்லை. ஏன்னா நிறைய யூடியூப்பில் பிரச்சனை பார்த்துருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆட்சன்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் தப்பே பண்ணாமல். கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பாருங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக். எது வந்தாலும் லைக் இந்த ப்ராப்ளத்தில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு ஒரு தனி மரியாதை வந்திருக்குது. ஸோ அது இல்லாமல் வந்து என்னோட பொறுப்பை இன்னும் அதிகப்படுத்தியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பிரச்சனை வந்தனால வந்து நான் அந்த பொருளை வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ண மாட்டேன், இல்லை பிரச்சனை வந்து பயந்துட்டு எதாவது பண்ணுவேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இப்போயும் சொல்கிறேன், எப்போயும் சொல்லுவேன், ஒரு விஷயம் தப்புனா தப்பு தான். இதுக்கப்புறம் நான் இன்னமுமே வந்து கான்சியஸாக ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கரெக்ட்னா கரெக்டுன்னு சொல்லணும், தப்புனா தப்புன்னு சொல்லணும். உங்களுக்கு இன்னமும் நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நீங்கள் எனக்கு பண்ண சப்போர்ட்டை எனக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அதுதான் இனிமேட்டும் நான் கண்டென்ட் க்ரியேட் தான் பண்ண போகிறேன். ஸோ எப்பயும் போல் ஹானஸ்ட்டான ரிவ்யூவாக இருக்கட்டும், ஹானஸ்ட்டான கண்டென்ட்டாக இருக்கட்டும். எனக்கு யாரும் எதிரி கிடையாது. ஸோ அந்த பிராண்ட் எதிரி, இந்த பிராண்டை எதிர்த்து நான் வீடியோ பண்ணுறேன் அப்படிலாம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் சரியா பண்ணலன்னு சொல்ல போகிறேன், ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்ல போகிறேன். அதுதான் இப்போ வரைக்கும் நான் அதான் பண்ணியிருக்கேன், இன்னமேட்டும் நான் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் அதெல்லாம் எந்த கவலையும் பட வேணாம். அடுத்தது நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும். ஸோ அதுதான் என் மைண்டில் இப்போ அடுத்தது போயிட்டுருக்கு. பட் என்னன்னா என்னால் வந்து இப்போ ரெகுலராக இருக்க முடியல. ஸோ இவ்வளோ பிரச்சனை, கரெக்டாக தூங்கல, சாப்பிடல, எதுவுமே பண்ண முடியல. ஒரே மைண்டு வந்து ஒரு மாறி இருக்குது. பட் இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஏன்னா பிரச்சனை சால்வ். ஸோ பிராண்டிட்டையும் பேசியாச்சு, இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் சொல்கிறேங்க, ஸோ ஏதோ ஒரு மூலையிலேருந்து இந்த பையன் ஏதோ கரெக்டாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ண சப்போர்ட்டுக்கு வந்து வாயில் என்னால் வந்து நன்றிங்கிறதோட மட்டும் முடிச்சுக்க முடியாது. ஸோ எப்படி சொல்கிறது, லவ் யூ கைஸ். அதை தான் வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், இப்பயும் அதை தான் சொல்கிறேன். ஸோ அதுதான், இதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக என்னால் முடிஞ்சது என்னவோ அதை தான் நான் பண்ணுறேன். யாராவது ஒருத்தவங்களோட பேர் நான் ஏதாவது சொல்ல அப்படின்னா எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ எல்லாத்தோட பேரும் சொல்ல முடியல. நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. அவ்வளோதான். இந்த ப்ராப்ளம் இதுதான், இப்படி தான் நடந்துச்சு, இந்த நாளில் இவ்வளோ தான் நடந்துச்சு. இன்னும் கரெக்டாக
உங்கள் கூட இல்லைங்க. ஸோ அதை போய் பண்ணணும். இந்த வீடியோ நான் ஏன் போடுறேன் அப்படின்னா அடுத்த வீடியோ வேறு ஏதாவது போட்டுருக்கலாம். பட் இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இதுக்கு என்ன ஆன்சரு, என்ன நடந்துச்சு இவ்வளோ பின்னாடி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஏதாவது ஒன்றுனா ட்விட்டரில், இன்ஸ்டாகிராமில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வீடியோ. பாருங்கள் வாயெல்லாம் வளருது. லவ் யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த டெக் வீடியோவில். ஓகே, பாய்.